எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. இன்னும் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு போதும். கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜட்டாயு பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, என்னன்னா ஒரு நாள் ராமாவும் சீதாவும் 2 பேரும் மேரேஜ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ஹண்ட்டுக்கு போனாங்க, ஒரு காட்டுக்கு தூரமாக. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஹண்ட்டில் போகும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க வந்து எங்கேயோ தங்கணும், அதனால அவங்க வீடு கட்டி நின்றுட்டாங்க. சீதா வந்து ரொம்ப அழகானவங்க, ரொம்ப கைண்டானவங்க. அவங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப கிளவரானவங்களாகவும் இருந்தாங்க. அதனால் ஒரு நாள் ஒரு கெட்டது நடந்துச்சு. ராவணன் ஒரு கெட்டவன். அவன் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ராமா வந்து சீதா ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோன்னே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதனால் ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டான். சீதா வந்து ரொம்ப கிளவரானவங்கள. அதனால் அவங்க வந்து அவங்களோட ஜுவல்லரியெல்லாம் எடுத்து ட்ரேஸாக அப்படியே விட்டாங்க. ராமாவை ஃபாலோ பண்ண ஹெல்ப் பண்ண, அந்த ட்ரேஸை ஃபாலோ பண்ண ஹெல்ப் பண்ண. அதுக்கப்புறம் ஜட்டாயு அதை பார்த்துச்சு, அந்த சீனை. ஜட்டாயு வந்து ஒரு டெமிகாட். அது வந்து அதுக்கப்புறம் காப்பாற்ற பார்த்துச்சு, அந்த சீதாவை காப்பாற்ற பார்த்துச்சு. அந்த ராவணன் ஜட்டாயுவோட விங்ஸை கட் பண்ணிட்டாங்க. அதனால் ஜட்டாயு விழுந்துருச்சு, ரொம்ப வீக்காக, ஹோப்லெஸ்ஸாக. அதுக்கப்புறம் சீதா வந்து ஹெல்ப் கேட்டுனே இருந்தாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல. அதுக்கப்புறம் ராவணன் பேலஸில் சீதா இருந்தாங்க. அந்த லொக்கேஷன் ராமா கண்டுபிடிச்சோன்னே அதை வந்து இன்னும் செய்ய ஹெல்ப் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹனுமனும் அவங்க மங்கி காட்ஸும் ராமாவை ஹெல்ப் பண்ணாங்க. அந்த லொக்கேஷனை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை, அந்த லொக்கேஷன் வந்து ஒரு கடலை தாண்டி தான் போக முடியும். அதனால் அந்த கடலை தாண்டி போக ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டணும். அதுக்கு அந்த மங்கி காட்ஸும் ஹனுமனும் ராமாவும் சேர்ந்து கட்டினாங்க அந்த பிரிட்ஜு. அது கட்டினோடனே, அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணோடனே ராவணனை அவங்க ஃபைட் பண்ணாங்க. அந்த ராவணனை ஃபைட் பண்ணும்போது அந்த ராவணனை ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 14 டேஸாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 15th டே அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணின்னு இருக்கும்போது ராமா வந்து அவங்களோட மேஜிக் ஆரோ அதை வந்து ஒன்று விட பார்த்தாங்க. அதை விட்ட உடனே 10 ஆரோஸாக மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த ராவணனோட ஆல் 10 ஹெட்ஸையும் ஸ்லைஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் அவங்க செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேர்ந்தோடனே ஹண்ட் ஆகும்போது திடீர்னு ராமாவும் சீதாவும் ஒரு செத்து போகிற பறவையை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஜட்டாயு. அப்புறம் இன்னொரு ரீசன் ஏன் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ, அந்த டார்க்னஸ் எல்லாம் கவர் பண்ணி லைட்டை வர வைக்க தான், இந்த மாதிரி ஒரு ஹண்ட்டை ஞாபகம் வச்சுக்க தான் இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுதான் ஸ்டோரி ஆஃப் ஜட்டாயு. தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க வேறு என்ன வீடியோஸ்லாம் நான் போடலாம், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிக்கங்க. டாட்டா.